Hey hi guys, welcome back to my channel. மோர் குழம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பூந்தி மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up. ஒரு மிக்சர் ஜார்ல பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடைஞ்சி வச்ச தயிரை கடாயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட் அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அதை தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. பூந்தி செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, பேக்கிங் சோடா, பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மாவு எடுத்து ஜல்லிக்கரண்டியில் ஊற்றி பூந்தி போட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பூந்தீஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பூந்தியை மோர் குழம்புல சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பூந்தி நிறைய சேர்த்திங்கன்னா மோர் குழம்பு ரொம்ப திக்காயிடும். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து எடுத்துக்கோங்க. தாளிச்சதை மோர் குழம்புல சேர்த்து சர்வ் பண்ணுங்க. இந்த வித்தியாசமான பூந்தி மோர் குழம்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்க. Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.